மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மொத்தமாகவே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துச்சுங்க. இன்னொன்று நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அவங்ககிட்ட. இதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பாஜக இருக்குன்னு சொல்லி நேற்று நடந்த ஒரு போராட்டங்கள் தான். இல்லை நேற்று வந்து பட்டதாரிகள் வந்து டிஎன்பிசி குரூப் 1 எழுத வந்தவங்க போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு யார் பாஜக காரணம்? யார் காரணம்? இல்ல குளறுபடி ஏங்க. இல்ல குளறுபடி நடக்குங்கிறது இல்ல. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு அந்த அதிகாரி? டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறாரு. ஒரு குரூப் 1 எக்ஸாம்ங்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக உருவாக்குறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வர்ற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமுக்கு உங்களால் ஒரு ஒரு தேர்தல் சென்டரை வந்து ஒழுங்காக பயன்படுத்த முடியல, உருவாக்க முடியலன்னா அப்புறம் என்ன நிர்வாகம் இருக்குது? கேட்டால் டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நிர்வாக சீர்கேடு. அவங்களுக்கு வந்து முக்கியமாக டாஸ்மார்க் நல்லா ஓடுதா அதை மட்டும் பக்கா காண்கிறாங்க இல்லையா? இப்போ நடத்துறது யார்? இப்போ யார் நடத்துறது? அவங்க தான் நடத்துகிறாங்க. 500 கோடி இலக்கு வைக்கிறீங்களா? அந்த 500 கோடி இலக்கு வைக்கிறது குறைஞ்சிச்சுன்னா கேள்வி வைக்கிறீங்களா? அப்போ ஒரு மாணவர்கள் பிரிலிமினரி எழுதி எவ்வளோ முக்கியமான எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கலைண்டா அப்புறம் அது என்ன அரசாங்கம்?